அவ்வளவு உற்சாக ஆவி உங்க ஜனங்களை எரியணும். நீனா ஆடுறதும் இல்லை அசைறதும் இல்லையா? ஆடுறதும் இல்ல அசைறதும் இல்ல. கண்ணு மூடிக்கினா யார் வராங்கன்னு தெரியல, யார் போறாங்கன்னு தெரியல. ஏயா அவங்க புத்தில எருங்குதா எருங்கலான்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஒருத்தர் இப்படி ஜபிக்கிறார், ஆண்டவரே இவர் கிணத்துல விழுந்து மறுத்து விட்டார், இதே போல நல்ல சாவை எங்களுக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஏங்க என்ன ஜெபிக்கணும்னே தெரியலையா? எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையா? உங்களுக்குள்ள அவர் இருப்பாரானால் உங்களை அழகா உங்களை நடத்துவார். உங்க ஒவ்வொருத்தர் கையில மைக் கொடுத்தா எப்படி கத்துவீங்கல்ல, மைக் இல்லாதையே கத்துங்க. உங்ககிட்ட மைக் இல்ல, என்கிட்ட மைக் இது, அவ்வளவுதான் வித்தியாசம். கொடுத்தா மட்டும் என்னவோ அப்படி இப்படி என்றோம். எப்பவுமே சொல்றேங்க, இயேசுவின் ரத்தம் இந்த வருஷம் நீங்க தாண்டி போறதுக்குள்ள உங்க எல்லைகளை விரிவாக்குவார். ஆசை நான் இப்பவே கேட்டுக்கிறேன். சிலர்லாம் கேட்பாங்க, புது வருஷத்துல எப்படி ஆண்டவரே எப்படி இருக்கும் ஆண்டவரே, எனக்கு என்ன ஆண்டவரே? நான் இப்பவே சொல்லிட்டேன், ஆண்டவரே புது வருஷத்துல கூட நான் காலை வைக்கும் போது கிருபையின் ஆவி விண்ணப்ப ஆவிய மேல ஊத்திட்டே கிருபையின் ஆவி தாவீது வம்சத்தின் மேல் ஒரு கிருபையின் ஆவி. ஐயா பாஸ்டர் கோச்சுக்காதீங்க, குருட்டு பாஸ்டரா இருக்காதீங்க. குருடரா இருந்தா தான் தடுக்கணும். நீங்க தடுற பாஸ்டரா இருக்காதீங்க, நடக்கிற பாஸ்டரா இருங்க. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நடக்கிற முன்னோக்கி நடக்கிற பாஸ்டர், முன்னோக்கி நடக்கிற பாஸ்டர். எவ்வளவு நாள் தடுறது? இது உங்க கையா, இது உங்க காலா, இது உங்க பெஞ்சா? நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க தான் தாங்குறீங்களா? நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது செய்யறீங்களான்னு எவ்வளவு நாள் தடுவுது? இன்னிலிருந்து நான் நடக்கிறவையா, அவராலே நடத்தப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். ஏங்க ஒரு அலையில சொல்லுங்களேன். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாக்கியவான்களா எண்ணப்படுவார்கள். எந்த ஊழியக்காரர் வந்தாலும், ஒருவேளை நல்ல பிரசங்கர் வந்து கூட, நானும் பிரசங்கர் போனா கூட ஒரு ஜெபம் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அவர் வாயில இருந்து நீதிமானுடைய சொற்கள், நீதிமானுடைய நாவு வாயி கருவு வாயா ஏதாவது ஒன்று பேசுவாரா? இங்க வரும்போது கூட அவ்வளவுதான். ஆண்டவரே ஒரு வார்த்தை, ஒரு சிங்கிள் வேர்டு, ஒரு ரெவலேஷன், ஒரு டச் வேர்டு, ஒரே ஒரு ரேமா என் லைஃப்காக. ஒரு எப்படி சொன்னாரு, நான் இவ்வளவு லட்சம் செலவு பண்ணது என்ன தெரியுமா? என் மினிஸ்ட்ரிக்காக. அவர் வாயிலது ஒரு வார்த்தை. அதான் சொன்னேன், இருந்தா இயேசு நாமத்தினால சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ போல இருக்கணும். தூக்கி போட்டாலோ நெருப்புல நடக்கணும்லாம் இருக்கணும். ஆமென். வைராக்கியம் இல்லையா? தத்கா புத்கா என்ன தத்கா புத்கா என்ன? இன்னும் கூட தத்கா புத்காலாம் வேண்டாம். ஆண்டவரே என் மைண்ட் ஸ்திரப்படுத்த,
என் ஹார்ட் ஸ்திரப்படுத்தாண்டவரே, என் நடைய ஸ்திரப்படுத்தாண்டவரே. க்ளோரி க்ளோரி. பாஸ்டர் ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு இது வரணும்னு காத்துறேன். ஹalleluya. ஓ சோத்ரா. சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குற மாதிரி பார்க்க கூடாது. பாஸ்டர்வா தியேட்டர்ல தான் அமைதியா ஸ்கிரீனை பார்த்து இருப்பாங்க. நான் ஸ்கிரீனை பார்க்க வரலையா? க்ளோரி. ஆமென் சொல்லுங்க. ஏங்க மலையில இருந்து இறங்குறாங்க, ஏங்க மேல சீனால இருந்து இறங்குறாங்க, கீழே இருக்கிற நல்லா தின்னுட்டு ஆடி பாடி தூங்கி ஏற்ற கூட அவ்வளவு பிரகாசம் இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜொலிப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஜொலிப்பு, ஒரு ஜொலிப்பு, ஒரு ஜொலிப்பு. ஹலோ, நம்ம மைக்கு தடுக்கிறவங்கெல்லாம் எங்க காஞ்சி போன மாதிரி மூஞ்சி வைக்க கூடாதுங்க. ஒரு ஜொலிப்பு, ஒரு ஜொலிப்பு. ஆமா, நான் அந்நிய பாஷை பேசுகிற பாஸ்டர், ஆவில நான் நிரப்பப்பட்டு நடத்தப்படணுன்ற நிறைஞ்சிருக்கணுங்க. என் பாத்திரம் அது அவன் சொன்னா, என் பாத்திரம் கீழே வலிது என்று நாம் சொல்லியிருக்கோம். ஏன் நிரம்பி வலிது? பாத்திரம் நல்லா இருக்குது, நமக்கு மேல வலியில கீழே வலிது. ஏன் வலிது கீழே? பொத்தலாகுது பாத்திரம். அதனால எங்க போகுது? அவனுக்கு எங்க போகுது? மாசி காத்தாரா பாக்காலா. நமக்கும் வலியுது. எங்க வலியுது? ஏன்? ஏங்க பொத்துலியாயோ பாத்திரம்? ஆமா பொத்துலே. பொத்துரு 3 நாள் தர நமக்கு 11 மாசம் தாண்டி இருக்கும். பொத்துரு கொஞ்சம் 3 நாள் தானே அபிஷேகம் கொஞ்சம் தங்கம் எல்லாம் கீழே போயிருக்குது. இவனுக்கு மேல வலியுது. ஆஹா, என் பாத்திரம் ஃபில் ஆயிடுச்சா? ரொம்பிச்சா? நான் சொல்றேன், இந்த 11ஆம் மாசம் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிடும். நான் சொல்றேன், அடுத்த வருஷத்துக்குள்ள அது வலிஞ்சு ஓடட்டும். நம்ம ஏத்து கொடுத்தவங்க கிடையாது, விட்டு கொடுக்கறதும் கிடையாது, ஒப்படைக்கிறதும் கிடையாது, சமர்ப்பிக்கிறதும் கிடையாது, ஏத்தும் கிடையாது. சண்டை மட்டும் அற்புதமா பண்ணுவோம். அப்பா சுத்த சொல்லுங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க வருதோ அவங்க மனசு வந்து மனசு சுத்தி நிற்போம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவதாசர்களே, ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, என் மரியாதை எங்க? நான் சின்ன ஊழியம் செய்கிறேன் ஐயா, நான் ஸ்லம் ஊழியம் செய்கிறேன் ஐயா, நான் டிராக்ஸ் ஊழியம் செய்கிறேன் ஐயா. அவர் என்ன கொடுத்தா அதை செய்துட்டு போங்க. அதல்ல, எங்க அவருக்கு செலுத்தக்கூடிய ரெஸ்பெக்ட். எஜமான் தானே, மேய்ப்பர் தானே, உங்களை அழைச்சிருக்கிறார் தானே. என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் செய்ய கர்த்தர் உதவி செய்யட்டும். வேண்டாதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், நமக்கு என்னத்துக்கு வேண்டாதெல்லாம் சொல்லிட்டாரு ஆண்டவர். எல்லாம் செஞ்சிடறான், இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாரா? குழப்பத்தின் ஆவி அவரு, குழப்பம் பண்ற ஆண்டவர் அவரு. நாம இன்னும் குழப்பத்திலே இருக்கிறோம். இன்னும் 24 முடிய போகுது, இன்னும் குழப்பத்துல இருக்கிறோம். ஏன்னா மினிஸ்டர் தெரியல, என்ன எப்படி நடத்துதலே தெரியல, பாஸ்டருக்கு லீடிங்கே தெரியல, ஆவியானுடைய நடத்துதலே தெரியல. வாயாயோ, போயாயோ, இங்கேயோ, அங்கேயோ. யாரு அவங்களை இருக்குது? யாரு உங்களை இழுத்துருக்கிறது? யாரு உங்களை இழுக்கிறது? உங்களை கெடுத்தது யாரு? உன் மனசை கெடுத்தது யாரு? பவுல் கேட்கிறார். நல்ல முறையில தானே உங்களை பெற்றெடுத்தேன், நல்ல முறையில தானே உங்களுக்கு நான் உபதேசித்தேன். உங்க மனதை கெடுத்தவன் யார்? உங்க மனதை கெடுத்தவன் யார்? உங்க மனசை கெடுத்தவன் யார்? கண்டுபிடி. குள்ள நிறைய கண்டுபிடிங்க, சிறு நிறைய கண்டுபிடிங்க. தோட்டத்தை கெடுக்கிறவன் யார்? எந்த சர்ப்ப உள்ள நுழைந்து இருக்குது?
என் தோட்டம் திராட்சை தோட்டம், என் தோட்டம் திராட்சை தோட்டம். கர்த்தர் பேசுறாரு. ஆனா நீ என்ன தோட்டமா மாத்த பார்க்கிறாய்? காய்கறி தோட்டமா மாத்த பார்க்கிறாய். காய்கறி தோட்டமா வைக்கிறாய். எசபேல் கேட்கிறாள். எசபேல் பார்த்து கேட்கிறாள் தன் புருஷனை பார்த்து, ஏன் பேஜாராகிற நீ? தோட்டம் வேணும். என்ன தோட்டம்? திராட்சை தோட்டத்தை காய்கறி தோட்டமாக்க வேண்டும். நான் பாஸ்டரையா க்ளோரி பாக்காஷியா தீர்க்கதரிசனமா சொல்றேன். உன் தோட்டம் திராட்சை தோட்டம் தான். ஆமென். உங்க கையில இருக்கிற தோட்டம் திராட்சை தோட்டம் தான். உங்க சபை திராட்சை தோட்டம் தான். திராட்சை தோட்டம் அது கர்த்தருடைய தோட்டம், அது தெய்வத்தினுடைய தோட்டம், அது தேவனுக்காக தோட்டம். திராட்சை தோட்டம் அது தெய்வம் உண்டாக்கின தோட்டம். இயேசுவின் நாமம் ஜெயம். திராட்சை தோட்டத்தை காய்கறியாக்குற தோட்டமா விடாதீங்கோ. விடாதீங்கோ, 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 விடாதீங்கோ. ஆண்டவர் சொல்றாரு, என்ன தள்ளுறாரு, விடாதீங்கன்றாரு. விடாதேன்ற உங்களை வச்சிருக்கிறது அதுக்கு தான். விடாது. அவர் டோர் ஆகிறாரு. அவர் சத்தத்தை கேட்டு நில்லு. விடாத, விடாத. தேவ சித்த இல்லாத யாரையும் உள்ள விடாத. என் தேவனுடைய வார்த்தைக்காக நான் எவ்வளவு தூரம் வந்தாலும் போவேன். ஆனா கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் இறங்கட்டும், கர்த்தர் வரட்டும். அவர் வர வரைக்கும் நாம் எங்க ஏற்றி விடக்கூடாது. அவர் வர வரைக்கும் கவனிக்கிறீங்களா? என்ன அவர் இறங்கி வர வரைக்கும் வருவாரு, வராரு. வானங்களை கிழிச்சுன்னு வருவாரு. அவன் கிழிச்சுன்னு வருவாரு. எப்ப பாரு பலவீனங்களை பார்த்துக்கணும், எப்ப பாரு சோர்ந்து போய்க்கணும், எப்ப பாரு முகம் வாடி போய்க்கணும். சீரா ஒரு அவர் கூட ஜபிக்கிறது இல்லை, சரியா ஒரு அவர் கூட பண்றது இல்லை. கேட்டா ஃபுல் டைம் என்ன ஃபுல் டைம்? ஒரு சுத்தத்துக்கு ஃபுல் டைம், ஒரு கதை அடிக்கிறதுக்கா ஃபுல் டைம், 3 வேளை நல்லா தின்றதுக்கா ஃபுல் டைம். அதுக்கான ஊழியம் நோ. என் வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். என் வேலையை அசதியா செய்கிறவன். கேர்லஸா இருக்காதீங்க, கேர்லஸா இருக்காதீங்க. ஆண்டவர் எனக்காக உனக்காக உன் சந்ததிக்காக பேசுகிறார். எனக்காக உனக்காக உன் சந்ததிக்கு பேசுகிறார். சபிக்கப்பட்ட ஊழியம் செய்யாதீங்க. அசதியா செய்கிறவன். நான் நாளைக்கு தான் சொல்லிட்டேன், சீக்கிரமா நான் இதை பண்ண போறேன். ஒரு 20 பேரால் ஸ்டாண்டர்டா ஆண்டவரே 10-10 மணில கையை உயர்த்தி நல்லா துதிச்சு 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 ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி நமக்குள்ள இருக்கிற கல்மஷங்களா நீங்க வேண்டாம். சும்மா எட்டி பாக்குற சும்மா டைம் பாஸுக்காக யாரும் வரக்கூடாது, தேவையில்லை. என்னத்துக்கு இருக்குது? நிறைய இருக்குது. அங்க போய் உட்காந்துட்டு வந்தா கூட சும்மா இருக்கிறாங்க, ஹலோ பாய், ஏன்னா யார் குசுமுசா கசமுசான்னு இங்கே பேசிக்கிறது. அங்க ஒருத்தர் பேசிருக்கிறாரு, இங்க ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஆள் அப்படிதான் பேசுவான், நீ கவனிச்ச மாதிரியா? அந்த ஆள் அப்படிதான் பேசுவாரு. ஏன்னா நீ காட்டியா, அது மொபைல் காட்டியா, அது என்ன ஏன் நாயா? பிரார்த்தனை கூடாரமா, தெய்வீக இடமா? அவன் உள்ள வந்தான், வேற மனிதனான் போனான். அவன் உள்ள வந்தான், ஆவி அவன் மேல இறங்கினது, அபிஷேகம் அவன் மேல இறங்கினது, தீர்க்கதரிசன ஆவி அவன் உள்ள வந்தது. அவன் வேற மனிதனான். நம்ம வேற மனிதர்களா இருக்கிறோமா? வேற மனிதர்களா மாறிட்டோமா? அப்படித்தான் ஆசையா இருக்குதா? இல்லையே, ஆசையா தானே இருக்கிறோம், அசதியா தானே இருக்கிறோம். ஐயா, நம்ம அறியாத ஒரு சாபங்கள் நம்மை பின்பற்றி நிற்குது. நம்ம அறியாமல் இருக்கிற ஒரு சில சாபக்கேடு. ஹலோ க்ளோரி, நம்மை அறியாமல் சில சட்டங்கள் நம்ம மடியில இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பாருங்க,
நான் ப்ராபஸா தான் பேச விரும்புறேன். ஆண்டவர் சொல்றாரு, சத்த மடியில வைக்க அழைக்கல, அரிக்கட்டுகளை உன் தலைமையில வைக்க அழைக்கிறேன். அரிக்கட்டுகளை உன் தலைமையில வைக்க முடியாது. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அரிக்கட்டுகளை சொந்தனுவாயா, சத்தகளை சொந்தனா வரணும். சத்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சங்கீதத்தில் இருக்குது, அரிக்கட்டுகள் 126 அரிக்கட்டுகள் உன் தலைமையில் சுமக்கப்படும். Thank you Lord. Thank you Lord. படிங்க அந்த வார்த்தை படிங்க. 126:6 சங்கீதம் 26. அழித்துவோம் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். சரி, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை ஹலோ பாஸ்டர், ஆமென் பாஸ்டர் ஐயா, ஆமென். என் ஆண்டவர் சொல்றாரு, நீ அறுத்து அரிக்கட்டுகளை தலைமையில் சுமக்கிறவனாய் மாற வேண்டும். ஆமென். உங்க அல்லேலூயா ஆமென். 12:30 மணி ஆச்சு. இன்னும் 1 ஹவர் எல்லாம் முடியும். கொஞ்சம் உற்சாகத்தை காட்டுங்க, கொஞ்சம் வாய் தருங்க, கொஞ்சம் மூஞ்சி நல்லா வீங்க. ஆமென் 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 ஆமென். glory glory. அறுக்கிற நேரத்தை போய் தூங்கி நிக்கிற. அறுக்கணும்னு என்ன சொல்லுவாங்க, அது அறுக்கிற அருவாலை வச்சுக்கின்னு கையில பிடிச்சிக்கின்னு தூங்கி நின்று அறுக்க முடியுமாயா? அதுதான் இன்னொன்னு, நீ அறுக்கல, அடுத்தது கட்டுல தலைமையில சுமக்கல. இதுதான் பெங்களூர்ல இருக்கிற நிலைமை. கையில என்னமோ என்ன இருக்குது, ஒரு கையில கதிர் இருக்குது, ஒரு கையில கத்தி இருக்குது. தூங்கி நிக்கிறீங்க. தூங்கி இருந்து அறுக்க முடியுமா? அடுத்ததை கட்ட முடியுமா? இல்லையே. இங்க சொல்லப்பட்டு அறுத்து, என்னன்னா அறுக்கணுமோ அறுத்து எடு, என்னன்னா கொழுப்பல அறுக்கணுமோ அறுத்துரு, என்னன்னா ஆங்கார அறுக்கணுமோ அறுத்துரு. யார் யார் அறுக்கணுமோ அறு. ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. தேவையில்லாதெல்லாம் அறு, அவ்வளவுதான். எது வேணுமோ அதை நீ அறுத்து பங்கு பங்காக வகை வகையாக பலிபீடத்துக்கு வரக்கூடியதை கொழுப்பு வேற, சோதர ரத்த வேற, சரீர வேறங்களை பிரிக்கிறார் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தினால கழுவப்படட்டும். எல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆகட்டும். Change in the name of Jesus. மாறட்டும், மாறி போகட்டும். தேவனுக்கு உகந்த வாசனை எனக்குள்ள கொஞ்சம் எழுபட்டும். சாபம், அசதியா இருக்கு, தூக்கம், அதுக்கு இடத்துல தூங்கி இருக்கிறோம். எதெல்லாம் கர்த்தருக்கு உகந்தமோ அவைகளை சேகரிங்க. உகந்தமானதை சேகரிங்க. நல்லா புரியுது நினைக்கிறேன். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் இந்த வர மாசம் எல்லாம் ஸ்தோத்திர மாதத்தை வச்சுட்டு புது வருஷத்துல ஒரு புது நடையை நாம் போடுவோம். கையில ஒரு வெற்றி கொடியை வைத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து கொடுத்த வேலையை மாத்திரம் சரியா செய்கிற ஒரு ஊழியக்காரனா மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் புரியாது, சிலருக்கெல்லாம் தேவை கிடையாது. ஆயா போயா என்னத்த ஆயா போயா, அதான் அல்லாஹ் போய் நிற்குது. Glory to God. எங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரம் பண்ணு, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே அவர் செய்த உபகாரங்களை. நம்ம பைபிள் மூடுறதுக்கு தான் இதை சொல்றது, ஏஞ்சி போறதுக்கு தான் இதை சொல்றோம். தாவீது அப்படி சொல்லல, உணர்ந்து பேசுகிறார். பாஸ்டரையா உணர்ந்து பேசும்படிக்காக, உங்க அரிக்கட்டுகளை நீங்கள் அறுக்கும்படிக்காக, உங்கள் தலைமேல் நீங்கள் சுமக்கும்படிக்காக
ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Praise the Lord. என்னங்க ஆமோஸ் 4:7. ஆமோஸ் 4:7 ஜீசஸ். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்து ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மழை பெய்யாமல் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாவும் இருக்க பண்ணினேன். ஒரு வயலின் மேல் இங்க கவனிங்க, ஒரு வயல் மேல் மழை பெய்து இங்க கவனிங்க, ஒரு வயல் மேல் மழை பெய்தது. மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போனது. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தை சொல்லட்டும், உங்கள் வயல்கள் மேல் மழை பெய்ய பண்ணட்டும். ஏங்க 3 பேர் 4 பேர் மட்டும் தான் ஆமேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு மழை வேண்டாம்னா விட்டுருங்க, அப்படியே காஞ்சி போகும். ஏங்க காஞ்சி 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 ஒண்ணு இல்லாம போயிடும். இங்க சொல்லப்படுது, ஒரு பட்டணத்து மேல மழை பெய்ய அவரால பண்ண முடியும், ஒரு பட்டணத்து மேல மழை பெய்யாத தடுக்க முடியும். உங்க நிலைமை என்ன? சொல்லுங்க. ஒரு அதுக்கு தான் ஃபெலோஷிப், ஃபெலோஷிப் அதுக்கு தான், பிரேயர் அதுக்கு தான், பிரயாசம் எல்லாம் அதுக்கு தான். விவசாயம் பாருங்க, அவன் கண்ணெல்லாம் மேலே இருக்கும். ஒரு மலை அனுப்புவோம், ஒரு மலை. நான் விதை விதிக்க ரெடியா இருக்கிறேன். பாவம் ஒரே ஒரு ஆண்டவரே, நானும் விதை விதிச்சேன், அவன் நீர் பாய்ச்சான். ஆண்டவரை வளர்க்கிற ஒரு நீர் அல்லவா. ஒரே ஒரு மலை, ஒரு மலை. நல்ல ஊழியக்கார ஒரு மலைக்காக காத்திருக்கான். ஒரு மலை வேண்டாவாயா? அப்படியே காஞ்சி போய் கருவாடா போய் ஆடு செத்து மாடு செத்து மனுஷன் செத்து ஊரே அஞ்சு போட்டுமா? தீர்க்கதரிசி அப்படி நினைக்கல, 7 தடவை முட்டி போடுகிறான் ஒரு மலைக்காக. 7 times அவன் தலையை கொண்டு வந்து இங்க போடுறான், முட்டியில வச்சு உட்கார்ந்து. சார் உட்காருங்க சார், எனக்கு பேச உட்கார கத்துக்கோங்க, உட்காருங்க. இந்த 1 மாசம் நம்ம முன்னாடி இருக்குது. இந்த 1 மாசம் சோம்பேறி ஆவிகளை தள்ளிவிட்டு எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன்மே கர்த்தர் வெளிச்சமாய் உதிப்பார். சோத்திரம் சோத்திரம் பண்றது கூட சேர்ந்து அர்த்தடிக்கிற பாஸ்டர், குமார போடுற பாஸ்டர், என்னங்க வெட்டி கதை பேசுற பாஸ்டர் விட்டு கொஞ்சம் தூரம் வந்துருங்க. உங்களுக்கு நல்லது, உங்க ஆவிக்கு நல்லது, உங்க வீட்டுக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஆமா ஆமா. கொஞ்சம் ஆவில அனலா, ஒரு ஸ்தோத்திரத்தோடு, ஒரு தரிசனத்தோடு, ஒரு பிரகாசத்தோடு, ஒரு நல்ல மனதோடு நடந்து போறானே, அவங்க கூட போங்க. எப்ப பாரு சண்டை, எப்ப பாரு பிச்சராட்டம், எப்ப பாரு நேரத்தை வீணாக்கணும் விட்டு தூரம் வந்துரு. கோச்சுக்கிறாங்க ஐயா, கடவுள் கூட கோச்சுக்கிறாங்க ஐயா. அவங்க எதனா நினைச்சுக்குவாங்க ஐயா. அவங்கள சோறு போடுறது ஜீசஸ், உங்களுக்கு சோறு போடுறது. அவர் தான் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தாரு, சபை கொடுத்தாரு, காணிக்கை தந்தாரு. ஏன்னாங்க 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன என்ன 35 வருஷமா பேச வச்சிருக்கிறாரு. டாக்டர் ஆஸ்வதிச்சுக்கிறாரு, டைரக்டர் ஆஸ்வதிச்சுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்கள. யார் ஆஸ்வதிக்கல? எத்தனை ஆயிரங்களை தொட்டுட்டேன் நான். இந்த 35 வருஷத்துல எத்தனை ஆயிரங்களை தொட்டு தொட்டு அத்தனை பேர் நல்லா இருப்பாங்க. ஆமென். காலை வச்ச கிராமங்கள் நல்லா இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே. எல்லாரும் நல்லவரே, நல்லவர் நல்லவர் போதுமானவர். ஓ நல்லவர் நல்லவர் போதுமானவர். சொல்லுவோம் நன்றியால் துதி பாடு
நம் இயேசுவை நாவா என்று பாடு. பாஸ்டரையா என்ன பாருங்க, பாடினே இருக்கு. ஆட்டோ ஓட்டுறீங்க பாஸ்டர், பாடினே போ. கமான் கமான். நோயா விழுந்துட்டு அட்மிட் ஆயிட்டா பாட முடியாது. வாயில டியூப் வச்சிருவாங்க. ஆடாத நோவா, அசையாத நோவா. என்னது அது? வாட் இஸ் அது? குளுக்கோஸ் எரிகிறது. வெயிட் பண்ணனுவா. நல்லா இருக்கும்போதே பாடிடு. கை தட்டிடு. நல்லா இருக்கும்போதே ஜம்ப் பண்ணிடு. நல்லா இருக்கும்போதே ஓடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், உற்சாகமா நல்லவர் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தாவீது ஏன் நல்லா ஆயிட்டா தெரியுமா? அவன் பாடினேங்கிறான். நம்ம சங்கீதத்தை படிச்சுனேங்கிறோம், அவன் பாடினுக்கிறான். பாடு பாடு. தாய் பாஸ்டர் திருப்பி சொல்றதுக்காக பாடு பாடு. நீ நல்லா பாட பாட உன் பாடுல இருந்து வெளியே வந்துடும். நீ பாடுறதே கிடையாது, ஒருக்க மட்டும் நல்லா அடிக்கிற. வீடு 3 வீடு கேட்கணும். பாடியா இங்க வந்து இப்படி கை கட்டணும். இங்க வந்து ஒரு பாட்டு ஒரு கூடுத போட இப்படி தூங்கிடுறான். ஒரு பாட்டு இப்படி தூங்கிடுறான். ஏயா இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவர் நம்மள அப்பப்போ ரிப்பேரி பண்றாரு. கொஞ்சம் ஆயில் ஊத்துறாரு, கொஞ்சம் நட்டு போட்டெல்லாம் கழட்டுறாரு, புதுசா மாற்றுறாரு. ஆமென் சொல்லுங்க. நான் பாயிண்டும் பேசினுக்கிறேன். என்னென்ன பாயிண்ட் யாருக்கு என்ன வேணுமோ ஆண்டது கொடுத்துனே இருப்பார். உன் எல்லை உன் எல்லையில ஒரு மலையை அனுப்புவார். அதான் தட்ஸ் பவுண்டரி. எல்லாரும் மேலையும் எல்லாத்துல தலை போடு, எல்லாத்துல போய் உட்காந்துக்கோ, எல்லாத்தையும் சத்த எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுன்னு சொல்லல. ஒரு வயல் மேல் ஐயா ஐயா நீ ஜபிக்கிற தாசனா இருப்பாயனா 100க்கு 100 சொல்ற உன் வயல் மேல் மலை இறங்க. நீ உண்மையான பாஸ்ட், பொய் பேசாத பாஸ்ட் இருப்பாயனா தலை மேல ஒரு மலை உயர். நீ ஆண்டவருக்காக வாழணுன்ற எண்ணங்கள் உன் மனசு நிறைஞ்சிருக்குமானா உன் வயல் காயாதியா. உள்ள இடங்களில் கொஞ்சம் மூஞ்ச பாருங்க, ஒரு பிக்சர் காட்டுறேன். மூஞ்ச பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுமா இருக்கணும்? இமேஜிங் பச்சையான புள்ளி, அமர்ந்த தம்பி. உங்க முன்னால என்ன தெரியுமா? நான் சொல்றேன், காஞ்சு போன காலி பஸ், யாருமே நேசிக்கல. இந்த மாதிரி எண்ணங்களை வச்சுக்கின்னு உட்காந்தா அதே தான் முன்னால இருக்கும், கனவுல தான் வரும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை புல்லுள்ள இடங்களில்
அமர்ந்த தண்ணீர். அப்படின்னா பாஸ்டர் கேளுங்க, இனிமேல உங்களுக்கு புல்லும் அமர்ந்த தண்ணீர் இருக்கும். ஆமென். புல் எப்படி தெரியுமா பாஸ்டர்? ஆபேலையா பச்சையா. நீங்க ஜபம் நடத்தீங்கல்ல, ஒவ்வொரு மாசம் மரியாதை கொடுத்து வரீங்கல்ல, அதுக்கு தான் உங்க புல்லு பச்சை ஆகுது. ஐயோ ஐயா நடத்துறாரு, நம்ம போலாம் எப்படின்ற எண்ணத்தோட வரீங்க பாருங்க, இங்க உங்க பச்சை புல்லு ஸ்டார்ட் ஆகுது. கை தட்டுங்க. வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷப்பாங்க. ஆண்டு சோத்திரம். ஒரு கை தட்டுங்க ஐயாவுக்காக. கொடுக்காம விடுறதில்ல. இயேசு ரத்த ஜெயம். ஐயா என்ன நினைச்சுக்கிறீங்க? காஞ்சி போச்சு, விசுவாசிங்க ஓடி போயிட்டாங்க, எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. கொரோனா வந்ததுல ஒன்றும் இல்லை, கொரோனா வந்தது ஒன்றும் இல்லை, கொரோனாவே போயிடுச்சாக்கா இவர் இன்னும் பேசுகிறார். கொரோனா வந்ததுல ஒன்றும் இல்லை, அதுக்கு கொரோனா வந்து போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சா? எல்லாம் பார்த்தா ஐயா பச்சை புள்ளியா, பச்சை புல்லு இருக்குதியா, அமர்ந்த தண்ணீர். வேறு செத்து போயிடுமாமா? ரோசியம்மா உங்க வேறு சாவாதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பச்சையா தண்ணீர். லோரி தீர்க்கதர்சனம் சொல்றயா, இந்த ஃபெலோஷிப் இது கிடையாதுயா, ஜீசஸ். சோத்ரம் 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 க்ளோரி. நான் ஏதோ டைம் பாஸ்க்காக ஃபெலோஷிப் நடத்தல, கொஞ்சம் ஆவியோடு, கொஞ்சம் உண்மையோடு, கொஞ்சம் வைராக்கியத்தோடு, கொஞ்சம் அபிஷேகத்தோடு செய்ய பார்க்கிறேன். In the name of Jesus. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உங்க ஆமென் சொல்ற ஸ்டைல் கர்த்தர் சூழலை மாத்துவார். ஆமென். மாத்துவார். ஆமென். எஸ் சார். ஆமென். கரெக்ட்டா? ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். glory. லோக ஷபாகபா. ஜீசஸ். நானே இங்க கேளுங்க, நானு எனக்கு எந்த நிலையில இருந்த தெரியுங்களா? 20 ரூபாய் ஒரு வீட்டுல காணிக்க கொடுத்தா நல்லா இருக்குமே கர்த்தாவே. மாசத்துக்கு 20 ரூபாய் கொடுத்தா போதும், உங்க வீட்டுக்கு நான் போய் ஜெபம் பண்ணா போதும். 20 கொடுக்கும், 2 வீட்டுக்கு 40, 3 வீட்டுக்கு 60 கணக்கு போட்ட ஆளியா நானு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திர, எங்க அப்பா என் மேல ஒரு மலை அனுப்பி, மழை பெய்யும். மழை பெய்யணும்னா நீ மேல பார்க்கணும், உன் தலை முட்டி பார்க்கணும். ஜபத்தை விட்டுட்டு ஜபத்தை தள்ளிட்டு யாரும் நல்லா இருக்க முடியாது. ரத்தம் 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 எல்லாம் போயிடும், எல்லாம் ஓடிடுவாங்க. மலை போல இருக்கிறவங்க கூட செத்துருவாங்க. ஜபம் சாவாது, ஜபம் சாவாது, ஜபம் சாகாது, சாகவே சாகாது. நாங்க செத்தாலும் சாவு தவிர ஜபம் சாவாது. ஜீசஸ். செத்தாலும் ஜபம் சாவாது. ஜபம் பேசினே இருக்கும், ஜபம் பேசினே இருக்கும். ஆபேல் செத்தாலும் அவன் ரத்தம் இன்னும் கூப்பிடுகிறது, அவன் ரத்தம் பேசுகிறது. ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் இயேசு ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், விசேஷமான ரத்தம், அதிசயமான ரத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஒரு விசேஷமான ரத்தம், இயேசுடைய ரத்தம். நிறைய பாஸ்டர் வந்து ரத்தத்தை வாயில அறிக்கை பண்றது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இயேசு ரத்த ஜெயம் சொல்றோமா? சொல்றதே இல்லை. ஆனா 1000 மணி காசு துட்ட பேசிருக்கோம். இயேசுடைய ரத்தம் பேசுறோமா? இயேசு ரத்தம் ஜெயம்ன்றோமா? நிறைய பேர் சொல்றது இல்ல. ஒரு சிலர் எஸ் நம் சபையில அடிக்கடி இயேசு ரத்தம் ஜெயம் சொல்றாங்க. எங்க ஜனங்கள் ஆமென் பண்ணுவாங்க. கடைசியில சொல்லுங்க, என் ஆத்துமா சொன்ன சொல்லுவாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் போனதுனால அறிக்கை செய்றேன்,
இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணுகிற ஊழியம் நல்ல ஊழியம். இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணக்கூடிய ஊழியம். என்னங்க பாஸ்டர் ஐயா ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்னா என்ன தூக்கு கூட்ட மாதிரி இருக்கணும். அப்படிதான் நான் எதிர்பார்க்கறது. ஒரு பிரசங்க கேளுங்க, நீங்க அமைதியா இருங்க. அமைதியா அதெல்லாம் எனக்கு செட் ஆகுறது இல்ல. எனக்கு செட்டே ஆகுறது இல்ல. எந்த ஸ்டைலே இதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா ஸ்தோத்திரம். யசோத்குமார் பயப்பட ஏன்னாப்பா நான் இப்போ நான் நார்மலா பேசுறேன், நீ பேசுற ஸ்டைல வேற ஆகுதான் வருது. அவருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்ப. தேவனுடைய ஆவி இருக்குதே, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குதே, அது பச்சம் பாதம் பார்க்க முடியாது. அல்ல பச்சம் பாதம் பார்க்காதாதி. பாஸ்டர்யா எதாயா வைராக்கியம்? வேண்டாம் மழை வேண்டாவா? மழை இல்லாம காஞ்சி போறியா? மாடு செத்து பண்ணுமா? மாடு செத்து பண்ணுமா? ஜனங்க செத்து பண்ணுமா? சொல்லு சோத்ர என்னதான் பார்த்துருக்கிற? ட்ரெஸ்ஸா ஏரியா என்னதான் பார்த்தா? ட்ரெஸ்ஸை பார்த்தானா? சோறை பார்த்தானா? என்னங்க கேடு கேடு பள்ளத்துக்கு போனா காக்கா வர்றதுக்கு காத்துருக்கிறான். காக்கா வரைக்கும் காத்துருக்கிறான். ஆனா அவன் லைஃப் வேற, அவன் ஜெபம் வேற, லைஃப் வேறங்க சிஸ்டர். போனா போயிட்டான். என்ன வானத்துல இருந்து வருதுங்க ரதம், அப்படியே ஏறி உட்கார தூக்கின்னு போகுது. நம்ம நிலைமை என்னங்க? நம்ம நிலை என்னங்க? இன்னும் வாடி போன கதை பேசிருக்கிறோம், தோத்து போன கதை பேசிருக்கிறோம், ஒருத்தருக்கு கூட என்னங்க பேசிருக்கிறோம். எழுப்புதல் ஆகுதா? சோத்ரம் இவள் அவளை பார்க்கிறாள், அவளுடைய வரவேற்பு இவள் பார்க்க உடனே வயிற்றுல கூட ஒரு துள்ளுதல் உண்டாவது பாருங்க. உள்ள இருக்கிற யோவான் துள்ளுகிறான் பாருங்க. என்ன எழுப்புதல் இருக்குது உங்களுக்கு? என்ன எழுப்புதல் இருக்குதாங்க? செத்து போன ஊழியம் செய்யாதீங்க, செத்து போன பிரசவம் பண்ணாதீங்க. நீயோ தோத்து போற, ஜனங்களையும் தோத்து போற. அதுக்காக சபை தோத்து போற சபையா இது? ஒரு மழை பெய்யணும். உங்களால உங்க ஜபத்தினால தேசத்துல ஒரு மழை வரணும். ஆமென். அவ்வளவுதான். உங்களால ஐயா நரசிம்ம ஐயா, உங்களால பெங்களூருக்கு ஒரு மழை வரணும். அவ்வளவுதான் விஷயம். பாஸ்டர் கேஜப்ல இருந்து வந்துக்கிறீங்க, கேஜப்பே காஞ்சி போய்க்குது, கேஜப்பே ஃபேக்டரி முடிக்குது. முட்டும். உங்களால ஒரு மழை வரட்டும். உங்களால ஒரு மழை வரட்டும். உங்களால ஒரு அற்புதம் வரட்டும். உங்களால ஒரு அதிசயம் வரட்டும். உங்களால ஒரு விடுதலை வரட்டும். உங்களால ஒரு கிருபை இறங்கட்டும். Glory. Amen. The name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி பிரகாசி. அதான் சொல்றேன். காஞ்சி போய் ஆவி கெடுத்துட்டு போய் சும்மா என்னங்க வட்ட வட்டான்னு பேசுறது கூட சேராது. அவரோட சமாதானம் இருங்க, ஆனா ஒரு சிலரோடு ஒட்டின்னு இருக்க அவ்வளவுதான். ஆவியானவரே 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 என்று அவர் சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரர்களா இருப்போம். கடவுளுடைய சத்தத்தையே நம்ம கேட்க மாட்டோன்றோம். என்ன பிரயோஜனம்? ஏங்க என்னங்க ஆண்டவர் சொல்றாரு, மழை இனி பெய்யும், மழை வரும். நீ என்ன பண்ண? போயிட்டு முன்னங்கால் போட்டு முட்டி போடுற பாஸ்டர், முட்டி போட்டு ஜபம் பண்ணுகிற பாஸ்டர் என்று பேர் எடுப்போம். ஜபிக்கிற ஊழியக்காரன் பேர் எடுப்போம். சண்டைக்காரன், ரவுடி பாஸ்டர், ரஃப் அண்ட் டஃப் பாஸ்டர், திருட்டு பாஸ்டர், அந்தாலா ஜோக்கர், சைத்தான் இன்னிலிருந்து தொங்கி போட்டுவான். இப்போ இருந்து தேவனே நான் ஜபிக்கிற ஊழியக்காரனா இருப்பேன். என்ன பார்த்தா ஜபாவி இருக்கட்டும். எனக்கு ஜபா வாழ்க்கை இருக்கட்டும். நான் ஜபிக்கிற மனுஷயா, நான் ஜபம் பண்ற மனுஷயா. நான் ஜபமே பண்ண நாஸ்டா எனக்கு என்ன தெரியா? நான் ஜபிக்கிற ஜபமே இல்ல, எனக்கு பிரியாணி எனக்கு எதுக்கியா? நான் கேக்குறேன். 24 hours ஃபுல் டைம் ஊழியக்காரன் தானேயா? நான் ஜபிக்கிறது இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு 2 hours ஜபம் வேண்டாம் ஐயா? ஒரு 2 மணி
நமக்காக 1 மணி நேரம், தேசத்துக்காக 1 மணி நேரம் வேண்டாவாயா? என்ன பிசி 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 எப்ப பாரு என்னதையா உங்களுக்கே பிடிக்கல தெரிந்து, அது தெரிந்து உங்களுக்கே பிடிக்கல, இது ஆத்மாக்கு செட் ஆகல, இது ஆவிக்கு செட் ஆகல தெரியும். ஆனா அங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். ஏன்னா மாட்டின்னு இருந்த மாட்டிக்காத எலியா ஓடு, ஒரு ஆமென் சொல்லு, ஓடு, உன் பாட்டுக்கு போயினே இரு. எவ்வளவு நாள் நடந்தான்? எத்தனை நாள் நடந்தான்? 40 நாள். எத்தனை நாள் சாப்பிட்டான்? ஒரே நாள். எத்தனை தடவை சாப்பிட்டான்? எத்தனை தடவை நடந்தான்? 2 வேளை சாப்பிட்டான். அது இருக்கிற போதே 2 டைம் சாப்பிட்டான். எத்தனை நாள் நடந்தான்? 40. என்னையா ஸ்ட்ரென்த் அது காலுக்கு? என்னையா ரத்தம் ஓட்டாது? அதுக்கு முன்ன என்ன சொன்னா? நான் செத்து போயிடுறேன், நான் இருக்க மாட்டேன். ஆண்டவர் தொட்டார்னா இதுதான் லைஃப். ஐயா சரீரத்துல ஒருவேளை டயர்டு வரலாம், ஆவி உற்சாகமா இருக்க வேண்டும். ஆவி உற்சாகமா இருக்கணும். ஆவியே போயிடுச்சே பாஸ்டர், நான் என்னத்துக்கு பாஸ்டர் ஃபெலோஷிப் நடத்தணும்? ஆவி இல்லாத ஃபெலோஷிப் நான் ஏன் பாஸ்டர் நடத்தணும்? ஆவி இல்லாத பிரசங்கம் நான் ஏன் பாஸ்டர் பண்ணணும்? அதை காட்டில வாய் மூடிக்குன்னு என் ஆவியை கடுப்பு முன்னால ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். அவர் ஆபரேஷன் பண்ணிட்டோம், என்ன ஆபரேஷன் பண்ணிட்டோம். கேன்சர் கட்டி வச்சுட்டு நான் ரன்னிங் ரேஸ் ஓட முடியுமா? எகிற முடியுமா? ஃபர்ஸ்ட் இயேசு நாமத்தை எனக்குள்ள இருக்கிற கேன்சரை கத்தர என் ஆவில இருக்கிற சோர்வை புடுங்கட்டும், எனக்குள்ள இருக்கிற கல்மசங்களை கத்தர் புடுங்கட்டும், எனக்குள்ள இருக்கிற வேண்டாத ஆவிகளை தேவன் நீக்கி போடட்டும். ஆவி உற்சாகமா வச்சுக்கோங்க. ஐயா நான் கவனிக்கலையா, எங்க போனாலும் ஆவியை பத்தி தான் நான் பேசுறேன். வேற என்ன பேசினாலும் எங்க கொண்டு வந்தாலும் என் மேல இருக்கிற அபிஷேகம் அதுதான் பேசுது. ஆமென். மேல அபிஷேகம் இருந்தா நீ பேசுறது என்ன பாரு. ஆவியை பத்தி பேசு, அனலை பேசு, எழுப்புதலை பேசு. ஏங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மலை அதை தாங்க பேசுது. மழை பெய்ஞ்சிச்சன்னா காஞ்சி போனதெல்லாம் சீராயிடும், செத்து போனதெல்லாம் முடிச்சிடும். ஆமென். பூ பூக்கும் காய் காய்க்கும், பூ பூக்கும் காய் காய்க்கும். அது 30, 60, 100,000 கை தட்டுங்க. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். In the name of Jesus. இனி உங்க எல்லையில கொடுமை இருக்கா? என்னது கொடுமை? ஆமா, நிறைய வசனம் இருக்குது. உங்க எல்லையில நீ கொடுமை இருக்கா? இயேசு நாமத்தை ஸ்தோத்திரம். ஒரு தடவை முஞ்சா பாருங்க, இயேசு 60:18 பாருங்க. ஐசையா 60:18 இந்த வார்த்தை இருக்க பாருங்க. கொடுமை, கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லை கேட்கப்பட உன் எல்லையில இனி துர்ச்செய்தி நீ கேட்க மாட்டே. இப்ப கூட ஒரு அலையில வரப்போ அப்பப்போ அலையில கொடுத்து உற்சாகப்பட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலரை கெஜினே இருந்தாங்க. என்ன மாதிரி இது வார்த்தை? உன் எல்லையில, உன் சபையில, உன் ஏரியால கொடுமை நீ பார்க்க மாட்டேன். எல்லா ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு, எல்லாத்தையும் அதட்டுவாரு, எல்லா காத்து அதட்டுவாரு, எல்லா இயேசு அதட்டுவாரு. எரியாது வாய் மூடு. இப்ப சொல்ற என் ஊழியத்துல இறைவனை காத்த பார்த்து கத்த சொல்றாரு, வாய் மூடு. எரியாது, எரியாது. என் தாசனுக்கு விரோதமா அமிச்சது நானு, போட்ல உட்கார்ந்து நானு. ஒரு ஆமீன் சொல்லு. எரியாத, எரியாத, கராடா பண்ணாத. எங்க அப்பா அதட்டுறாரு. ஏன் நான் சொல்றேன், இந்த ஊழியத்துக்கு வந்துக்கிற உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க எப்படி எடுத்துனாலும் சரி, ப்ராபஸியா சொல்றேன். என் ஆண்டவர் உன் ஊழியத்துல அதட்டுறார். கர்த்தருக்கு சொல்றேன், காட்டுகிற அதட்டுகிறவர்
எல்லை. ஆமென். உன் எல்லையிலே கொடுமை, யாவாக கொடுமை, எப்ப பார்த்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், எப்ப பார்த்தாலும் ஒரு காத்து. நான் திருச்சிக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய போதகர் என்னை கூப்பிட்டு இருந்தார். அவருடைய கையில 60 சபை இருக்கு. அவரை கூப்பிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ அவருடைய பிரான்ச்ல 7-8 பேசுறேன். டிசம்பர் 7-8 பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிக்கெட் கூட அனுப்பிச்சிட்டாங்க. வந்தே பாரத்தில் போக போறேன். அங்கே நான் 60 சபைக்கு போதகருடைய ஊழியத்துல என்ன ஒரு இடத்துக்கு போனாங்க. பெரிய ஸ்கூல் அது. பெரிய ஸ்கூல் அது. கிரவுண்டே எவ்வளவு பெருசாகுது. எம்டி வந்திருந்தாரு. நானும் பாஸ்டராமாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 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 ஸ்கூல் அந்த காலேஜுக்கு ஸ்கூல் எம்டியும் ஒய்ஃபும் முட்டி போட்டு கொஞ்ச நேரம் நான் அந்நிய பாஷை பேசுறேன். பாஸ்டர் கோச்சிக்காதீங்க, எங்க போனாலும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறேன் ப்ளீஸ். ஐ ரிக்வெஸ்ட். மறந்துட்டு இருந்தா ஞாபகப்படுத்துறேன். கொஞ்சம் போகும்போதே டங்ஸ் பேசினே போங்க. இல்ல ஒரு சிரிச்சிக்கின்னு தமாஷ் பண்ணிக்கின்னு ஏதோ அசுத்த பேச்செல்லாம் பேசிக்கின்னு அங்க போயிட்டு ஒன்னும் ஆகாது. இங்கே ஒரு ரெடி ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க அர்த்தம் அடிச்சிருவோம். என்னங்க 8 போண்டா சாப்பிட்டுட்டு பேசாதெல்லாம் பேசிட்டு 4 காபி காப்பிட்டு அங்க போயிட்டு என்னங்க இங்க இருட்டாகுது, என் கண்ணுக்கு இருட்டா தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது. நாம அந்த மாதிரி ஊழியக்காரர் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினே இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு இது காட்சி காட்டுறாரு. ஒரு புயல் வருது, ஒரு காத்து. நான் சொல்றேன், எனக்கு புது இடம். அந்த இடத்துக்கெல்லாம் பெர்க்மன்ஸ், மோசலாசரு, டிமோன் தான் போயிட்டு வருவோம். நான் ஆண்டவரே என்ன கூப்பிட்டுக்கிறாங்க ஆண்டவரே, நான் எப்படி தான் பேச போறேன்? அவ்வளோ அனுபவம் நமக்கு இல்லை. அவ்வளோ பெரிய பெரிய டாப் கிளாஸ்ல பேசுறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் ஒரு வெளிப்பாடு பேசுறேன். இனி இந்த காற்றை கர்த்தர் அதட்ட போறாரு. இனி அது எரிச்சலெல்லாம் நிக்க போகுது அப்படின்னு பேசுறேன். சொல்றாங்க, பாஸ்டர் இங்க எந்த கடலும் கிடையாது, எந்த மீதும் கிடையாது. இது ஒரு கிராமம். வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இங்க வந்து பெரிய மீட்டிங் போடுவேன், பெரிய ஸ்டேஜ் போடுவேன், மைக்கெல்லாம் வைக்குவேன், இதெல்லாம் வைக்குவேன். என்னது அந்த பெரிய கேமராலாம் வச்சு மீட்டிங் நடத்துவேன். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இது வராது. வச்ச அன்னைக்கு ஒரு காத்து வரும். வச்ச அன்னைக்கு தான் வரும். பயங்கரமா வரும். ஸ்டேஜ் எல்லாம் பீஸ் ஆக்குமா. மைக்கு கீக்கு அந்த வீடியோ எல்லாம் துண்டா ஓடிச்சிருமா. அந்த மாதிரி ஒரு காத்து வரும் பாஸ்டர். எங்கிருந்து வரும் தெரியல. இங்க கடல் கிடையாது, இங்க எந்த விதமான இது கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் வராது. நான் வைக்கிற அன்னைக்கு அந்த காத்து வரும். ஆனா உங்க மூலியமா இன்னைக்கு தேவன் ஆவிக்குரிய மனுஷனா இருப்பானால் என் தெய்வம் அதை அதட்டான். ஆவிக்குரிய மனுஷனா இருப்பாயானா, ஆவில இருப்பாயானா, ஆவில நடப்பாயானா, ஒரு சத்தம் வரும், அதை அதட்டான். In the name of Jesus, the voice of God, the voice of Jesus Christ. ஒரு சத்தம் வரும், அது காற்றுகளை அதட்டி வீடு கீழெல்லாம் பீஸ் ஆகிடும். பாஸ்டர் ஆச்சரியப்பட்டார். நான் அவரை பார்க்கறது புதுசு, அவர் என்ன பார்க்கறது புதுசு. ஆனா ஆண்டவர் காட்டினார்னா சரியாயிடும். ஆமென். பாஸ்டர் ஐயா அந்நிய பாஷை விடாது. அது ஒரு பெரிய கிஃப்ட். காசு கொடுத்தா வராது. ஷாப்பிங்ல வராது. மால்ல எல்லாம் கிடைக்காது. கர்த்தர் கொடுத்துட்டார். ஆர்டர் கேட்க. ஆமென். ஆர்டர் கொடுத்துட்டார் கர்த்தர். அந்நிய பாஷை விடாதீங்க. உங்க மூளையை தொலைக்கணுமா? எப்பவுமே ஒரு சத்தம் இருக்கணும். ஆவில ஒரு லிபா கரா துரா லிதா கபா ருதா வாலா கரபா சதா ரக்க துரபா கரபா 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 தி கரபா லலபா. பஸ் கிளாஸ் வண்டி கொடுத்துறாரு, ஸ்கூட்டர் கொடுத்துறாரு. அந்நிய பாஷை பேசுறது என்னங்க? கபா 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 லிபா கபா தி கரபா லலபா சதா ரபா கபா லலபா கரா கபா 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 சபா கபா கபா சதா ரபா கபா சபா கபா கபா சபா கபா கபா லபா தி பா
நடுங்க. பேய்ங்க நடுங்க. ஆமா, கொடுமை கொடுமை எங்க பார்த்தாலும் கொடுமை. படிக்க, இன்னொரு தடவை படிங்க, அது குயிக்கா படிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலே, இனி கொடுமை உன் தேசத்திலே, அழிவும் நாசமும் உன் எல்லையிலே நீ கேட்கப்பட மாட்டாது. ஒரு ஆமென் சொல்லுங்களே. அடுத்த கம்பீரமா ஆமென் சொல்லுங்க பாஸ்டர். இனி உங்க எல்லை மீன்ஸ் உன் சபை, உன் மினிஸ்ட்ரி, உன் மிஷன். ஆமென். ஆனா நல்லா தூக்கி சொல்ல ஆமென். இந்த வருஷம் உங்க மிஷன் நல்லா இருக்கணுமா? மனசாட்சியோடு இந்த வருஷம் ஆண்டவரே உனக்காக ஓடி, உனக்காக பாடி, உனக்காக பேசி ஆத்மாக்களை ஆதாரப்படுத்துற சந்தோஷத்தோடு நீ சாட்சி கொடுக்கணுமா? அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இனி முதலாவது உன் எல்லையை விரிவாக்குறாரு. உன் எல்லையில ஒரு மலையை அனுப்புறாரு. இனி எந்த கொடுமையும், எந்த அழிவு, உன் ஆத்மாவை அழிக்கிற எந்த ஆவி உன் எல்லையில இராது. சாப்பாடு வந்தவன முடிச்சுடுவேன். உற்சாகமா இருக்கிறீங்க ஐயா. நான் பேசுறது என்னங்க என் ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி தருகிறது. நிறைய பேர் பேசுறாங்க, அவங்க ஆத்மாவுக்கு திருப்தியே கிடையாது. பேசுறாங்க அவங்களுக்கு ஏதோ பேசணும்னு இல்லையா. ஆவியோடு நான் பேசுவேன், அனலோடு பேசுவேன். ஆவிக்குரிய மனுஷன் நம்மளை ஏமாத்தலாமா? என்னையா உன்னை ஏமாத்தலாமா? இல்லையா, நீ சுமக்கிறவ. ஆமென். என்னங்க ஆரோன் பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். ஆண்ட திருப்பி விட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நெஞ்சில என்ன பண்ணிருப்பா? 12 கோத்திரத்துது சுமந்தவன் இருப்பா. அபிஷேகத்தை சுமந்து கொள்ள செத்து போயிருந்துப்பீங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, உன்னை பார்த்து செத்துற மாதிரி இருக்கிறான்னு. உன்னை ஆண்டவர் சுமக்க வச்சிருக்காரு. இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க நண்பருக்கு சொல்லுங்க, ஐயா செத்து போறவனா இந்தயா உன்னை தேவன் சுமந்தவனா இருக்கிறார். தேவன் என்ன சொல்றாங்க, இந்த ஃபெலோஷிப்பை தேவன் சுமக்கிறார். கொஞ்சம் பேர் ரெகுலரா வரலாம், கொஞ்சம் பேர் வராம போகலாம், கொஞ்சம் பேர் லாபத்தை பார்த்து போலாம். நோ ப்ராப்ளம். ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தெரியும், நன்றி ஸ்தோத்திர பலி சொல்ல ஒரு நாள் கொடுத்துருங்க. ஆமென். Thank you pastor. Thanks ஐயா. ஐயா thank you ஐயா. Thank you ஐயா. Thanks ஐயா. உங்களுக்கு கை தட்டுங்க. Thanks pastor. Thanks ஐயா. ஐயா thanks ஐயா. ஐயா thank you. God bless ஐயா. இந்த வீடியோல வந்திருக்கீங்க. Thank you. கொடுமைப்படுத்தினவனுடைய பலனை கர்த்தர் ஓடிக்கிட்டாரியா? கொடுமைப்படுத்தினவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓடிக்கிட்டாரு, நொறுக்கிட்டாரு. இந்த ஆவில சோர்ந்து கொண்டு போய் உட்காராதீங்க. இன்னும் சோர்ந்து போயிட்டு வருவீங்க. அவங்க பொண்டாட்டி சோர்ந்து போயிடும், புள்ளிகள் சோர்ந்து போயிடும், சபை மகள் சோர்ந்து போயிடுவாங்க. யாரு கொஞ்சம் யாரு பப்ளிக் ஆக்குறாங்களோ, டேவிட், தானியேல், சத்ராக், மேஷக், யோசேப், எங்க பாக்குற யோசேப், டேவிட், டேவிட் எங்கடா இருக்கற? கோத்ரம் தாவீது எங்க இருக்கற? தாவீது ஒரு வரைக்கும் நான் சாப்பிட முடியாது. தாவீது எனக்கு காபி குடிக்க முடியாது. ஏப்பா ஈசா இவ்வளவு தர உங்க பசங்க எங்கப்பா எல்லாம் வராங்க? கடவுள் சொல்றாரு, தாவீது வரை வரைக்கும் வாயில சோறு வைக்காதடா. ஆவி வர வரைக்கும் சோறு வாயில வைக்க கூடாது. எல்லாம் முடிஞ்சு வேண்டாம். அர்த்தாபரத்துல வர்றது வேண்டாம். அர்த்தாபரத்துல என்ன பண்றது? ஆமா என்ன பிரச்சனை? நான் உங்களை தாழ்மையா கேட்கிறேன், நன்றியும் ஸ்தோத்திர பலியோடு வருவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு எவ்வளவு லட்சம் வேணும்,
என்ன வீடு வேணும் என் ஆண்டவருக்கு சப்ளை பண்ணிடுவேன். நான் 20 ரூபாய் கேட்டாங்க, லட்சங்களை பார்க்க பண்ணாங்க. நான் உண்மையா சொல்றேன், only 20 rupees. 50 வீட்டுக்கு எவ்வளவு 20 ரூபாய்னா? இல்லங்க, ஒரு வீட்டுக்கு 2 ரூபாய் 20 ரூபாய்னா 50 ஹவுஸ்க்கு 1000 ரூபாய். 100 வீட்டுக்கு 10,000 இந்தாக்கா. கேளுங்க, ரோட்ல எங்க வீட்டு வாசல் ரோட்ல, ஆண்டவரே இப்பதான் ஆண்டவரே 2000 ரூபாய் கொடுத்தீங்களா பெங்களூர்ல நான் செட்டில் ஆகுறேன். ஆண்டவரே அவ்வளோ கஷ்டம். ஒரு நாள் 20 ரூபாய் எடுத்துட்டு போறேன் எங்க பாசுக்கு தசமா கொடுக்க. அவரு லட்சங்களை பாக்குற ஒரு 20 ரூபாய் பார்த்தா என்ன பேசுவாரு? என்னமோ பேசுறாரு, சொல்ல மாட்டேன். சோத்திரம். எனக்கு 200 ரூபாய் அந்த மைதானத்தை, பாட்டி டவுன் மைதானத்தை ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்ன டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. தெலுங்கு, கன்னடா, தமிழ். அவர் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. 3 பாஷை பண்ணாரு. 3 பாஷை பண்ணிட்டேன். 1 ரூபாய் கொடுக்கல. சரி செலக்ட் ஆயிட்டேன். லாஸ்ட்ல குளூர், என்கிட்ட காசே கிடையாது, சாப்பாடே கிடையாது, படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நாங்க போர்வெல்ல தண்ணி அடிச்சு நான் குளிக்கணும். டேனரோட முஸ்தபா ஹோட்டல்ல 2 சப்பாத்தி சாப்பிட்டு அப்படி சுத்தி படுத்துக்குன்னு ஜபத்துல அழுதுன்னு இருப்பேன். அப்படி இருக்கும்போது டென்ட்டு, சேரு மொத்தத்தையும் கொண்டாந்து நடுவில் வச்சுட்டு யார் பார்த்துக்கிறீங்க ராத்திரி எல்லாம் இந்த குளூர்ல 200 ரூபாய் நான் தரேன். ஆனா 200 rupees. ஆனா நான் என்னவா இருக்கிறேன்னா டிரான்ஸ்லேட் ஆகுறேன். வாய் வந்து நான் ராத்திரி எல்லாம் இருக்கிறேன், 200 ரூபாய் கொடுங்க. யாரும் கேட்கறாங்க, ஒரு நைட்ல யாராவது தங்குறீங்களா வாட்ச் பண்ண மாதிரி? நானா ஐயா எனக்கு கொடுங்க, எனக்கு 20 ரூபாய் கொடுக்க ஆள் இல்லையே. ஒரு பக்கம் ஆண்டவரே, ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் என்னோட டிரான்ஸ்லேட்டரா பாக்குறாங்க. தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 நான் பேசுறேன். அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஐயா எனக்கு கொடுத்துறீங்களா? நான் தங்கிட்டான்னு வாய் வருது. ஜோப்ல காசு இல்லை, அவமானத்துல இருக்கிற. ஏன்னாங்க நான் இருக்கிற சர்ச்சில் போய் டைம் சாப்பாடு சாப்பிடுற நிலை எனக்கு இல்லை. அதற்கு சோத்துறேன். ஆனா ஒரு நாள் வந்துச்சுங்க, என் கொடுமையை கத்தர் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்ப கூட நான் ஷூட் எல்லாம் எடுத்து வச்ச படம் நான் டிசம்பர்ல கொண்டாந்து வச்சுக்கலாம். யாருக்கு வேணும் எடுத்துக்கோங்க. எனக்கு ஷூட்டுக்கு வைக்கிறதுக்கே டைம் இடையில ஆகும். அதனால ரொப்பி ஒரு 5-6 ஷூட்டுங்க எடுத்து வச்சேன். தூக்கி நடத்துக்க முடியல, டைம் ஆச்சுன்னு வந்துட்டேன். அடுத்த மாசம் போனாரு, யாரும் தேவையானக்கா ஷூட் எடுத்துக்கோங்க. எனக்கு கத்தர் கொடுத்துருக்கா, நான் ஷூட் போட ஆசைப்படுறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயா ஐயா ஸ்தோத்திரம். என்ன எண்ணத்தோடு வந்து தெரியல, எந்த உற்சவத்தோடு வந்து தெரியல. இன்னைக்கு அந்த கொடுமை கத்தர் நீக்கிறார். கொடுமை நீங்கட்டும். எல்லா இந்த கொடுமை நீங்கட்டும். ஆமென் 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 ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பு சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பு சந்தோஷம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே. தாலாட்டுவா தாலாட்டுவா தாலாட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும்
யாரை கைவிட்டாரோ ஆமென். ஆமென். என்னங்க? என்னடா இந்த பாட்டெல்லாம் சுவிசேஷ பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம். ஆமாங்க, ஆவியான கொடுக்குறா பாடிடுவேன். இதான் நான் கேட்ட ஆண்டவர், நான் பாடகரும் கிடையாது, சிடி போட்டதும் கிடையாது, ஃபுல் பாட்டும் இது வராது. ஆனா அப்பப்ப பாட ஏவிடுறீங்க, நான் பாடிடுறேன். கொடுக்கும் போது நீ பாடினேரு, பண்றதெல்லாம் நான் பாடினேன். அவ்வளவுதான். பாட்டு எழுத்துனா தான் சிடி போட்டாதான் பாடணுமா? நான் பேசினே இருப்பேன், நான் பாடினே இருப்பேன். ஆமா, இயேசுவின் நாமத்தால கூப்பிட்டுனே இருப்பேன். ஜப சத்தம் எழுப்பினே இருப்பேன். ஸ்தோத்திர பலி சொல்லினே இருப்பேன். இந்த ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி. என்னை அழைச்சதுக்காக நன்றி. ஏன்னா எனக்கு ஊழியம் கொடுத்தீங்க, மாசம் முழுக்க பிரசவம் கொடுக்குறீங்க, காசை கொடுக்குறீங்க. ஏன்னாங்க எங்க வீட்டுல எல்லாம் இருக்கும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கோழியா இருப்பாங்க, சிக்கன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம். இப்பவா அப்பா சோதரம் இயேசுவின் ரத்தம், glory, ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு மட்டும் நல்லா சொல்றேயா, நீங்க வரும்போது உங்க ஆவி உற்சாகப்படுத்துறாங்க. தைரியமா சொல்றேன் நானு. ஆமென். இங்க வந்தா அவனை தூங்க விடுறதுல கடவுளே. ஏன் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் நான் முடிக்கணும், வாசிக்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு வசனத்தை படிங்க. ஐ திங்க் மீகா 5வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. மீகா. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியில் எல்லையிலும் மகிமைப்படுவார். பூமி எல்லை, எல்லையிலே ஏன் கொஞ்சம் தலை தூக்குங்க பாஸ்டர், ஒரு கையை தூக்குங்க, மேல ஒரு கை தூக்குங்க, எல்லாம் சொல்லுங்க. எல்லையிலே மகிமை உண்டாகும். சவுண்ட் ரொம்ப உள்ள போயிடுச்சு. மைக்கு தத்தன மைக்கே வேண்டாம், சொல்லுங்க. எல்லையிலே மகிமை உண்டாகும். மகிமை பத்தி பேசாத ஊழியக்காரனா? மகிமை விரும்பாத ஊழியக்காரனா? எங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, மகிமை கிடைச்சா போதும். மகிமை கிடைச்சா போதும். ஒரு ஆமென். மீகா 5வது அதிகாரம் 4வது வசனம் தானே? படிங்க இன்னொரு தடவை. அவர் நின்று கர்த்தருடைய பலத்தோடும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் இருப்பார். ஓகே. ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தம் மகிமைப்படுவார். பூமி எல்லை, 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 உங்க எல்லையில ஒரு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கொஞ்சம் சவுண்டா தூக்குங்க. எங்க முடியும் போது கொஞ்சம் கம்பீரமா இருக்கணும். கொஞ்சம் சொல்லுங்க. ஆமென். ஐயா பாஸ்டர், ஐயா அடி வயித்துல வரணும். ஐயா ஐயா என்ன பைத்த சொன்னா கூட பரவாயில்ல, வெளியே போய் ஐயா அடி வயித்துல சொல்லி. ஆமென். இப்ப எப்படி வந்துச்சு? வயித்துல வெடினோயா. என்னை விசுவாசிக்கிற வயிற்றுல நதி பாயும். ஆமென். ஃப்ளோ ஆகும். ஜீவ நதி ஓடணும் இல்லையா? ஓடணும் இல்ல? அப்படியே பைப் எல்லாம் காலியா வச்சிருக்கிற, தண்ணியே இல்லாத காஞ்சி போன பூமியா வச்சிருக்கிற, என்ன விசுவாசிக்கிற வயிற்றுல உள்ளத்துல இருந்து ஜீவ நதி பாயும். மூஞ்சில அடிக்கிற தண்ணி ஜனங்க. ஒரு அலை வந்து அடிக்கும் போது ஒரு கடல்ல என்னங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம், அப்படியே மூழ்கி போடணும். ஒரு உட்கார்ந்து கால் ஆட்டின்னு, ஒரு கால் ஆட்டின்னு கடல்ல போய் கால் ஆட்டின்னு, ஏய் உள்ள போயா உள்ள பண்றாரு. முன்னங்கால் போதும் ஆண்டவரே, ஏய் நம்ம இடுப்பால போதும் ஆண்டவரே, போ போன்றாரு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம்.
சும்மா காலாட்டின்னு போகுது 11 மாசம் உட்கார்ந்து காலாட்டின்னு. திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி. நான் எனக்கு யாரோ ஒருத்தர் மலேசியாவில் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் ஐயா நான் ஜபத்தில் இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஆண்டு மலேசியாவுக்கு தூக்கிட்டு போனார். ஆண்டுட்டு ஜபத்திலே உட்காந்து ஜபம் தான் எனக்கு ஒரே ஒன்று வழி. ஆண்டவர் அவங்க நல்லா ஷேக் பண்ணுறாரு. நான் இப்படிதான் பேசுறேன், பயப்படாம பேசுறேன். ஏன்னாங்க அவன் காசு கொடுப்பாங்க, டிக்கெட் கொடுப்பாங்க, ஏய் பயப்பட பாஸ்டர் நடிகை போய் லாஸ்ட்ல உட்காந்துட்டார். என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு. பெரிய பாஸ்டர் அவரு, ஏசி போட்ட சபை தான், அந்த ஊர்லயே பெரிய பாஸ்டர் அவர் தானா. ஆமாங்க, சுனாய் பட்டணம் சொல்லி அந்த இடத்துல தோத்துற ஸ்டார்டிங் 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. இருக்கு 5 நிமிஷம் தான் சைனா ஃபெலோஷிப்ல 5 நிமிஷத்துல டிரான்ஸ்லேட்டர் நியூ 2.5 மினிட் 2.5 நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு கொடுத்ததே போதா 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல விசில் அடிக்கிறான், 2 நிமிஷத்துல குதிக்கிறான், 2 நிமிஷத்துல கத்துறான். வேர்க்குது எல்லாருக்கும். பக்கத்துல வரா சைனா பாஸ்டர், வாட் இஸ் திஸ் ஸ்வெட்டிங், என்ன இருக்கு உனக்கு இப்பதான் வேர்க்குது, எனக்கு எப்பவுமே வேர்க்குது. என்ன கட்டி பிடிச்சாலும் எனக்கு வேர்க்குதான்றான். ஏன்னா சோத்ரம் எங்க பார்த்தாலும் காருங்க தான், காரு ஐயோ இந்த நம்ம ஏரியா தாண்டி வரத்துக்குள்ள போதும் ஸ்கூட்டர்ல பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் இறங்குறாரு பாருங்க. அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவ்வளவு தூரம் போய் விடுறாங்க, இந்த பக்கம் விழுறாங்க, அந்த பக்கம் விழுறாங்க. நான் சொல்றேன் ஐயா, அப்பா பாப்பா மகிமை வரணும்யா, மகிமை வரணும்யா. வாயில அலையா வரலையா? யாரனா என்ன அவமானப்படுத்தட்டும், யாரனா என்ன கேவலமா பேசட்டும், யாரனா என்ன இழுக்கட்டும், என் எல்லையில மகிமை இருக்கும், என் எல்லையில மகிமை உண்டாகும். ನನ್ನ ಸರಿ ಹದ್ದುಗಳಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಉಂಟಾ ಇರುತ್ತೆ. Come on. பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா, உங்களுக்கு இயேசு நாமத்தில் நான் சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்தால மகிமை பார்க்கணும். ஆமென். கை கொடுங்க பாஸ்டர், பக்கத்துல கை கொடுங்க, கையான கொடுங்க, கை கொடுங்க இப்பவே. க்ளோரி, கை கொடுங்க, நல்ல கை கொடுங்க, கையா கொடுங்க. மகிமை, மகிமை. மெசேஜ் கேட்க கேட்க கையில அபிஷேகம் இருக்குதா, கையில அபிஷேகம் இருக்குதா. மகிமை, 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 மகிமை. மகிமை இல்லாத ஊழியம் என்னத்துக்கு, மகிமை இல்லாத பிரசங்கம் என்னத்துக்கு, மகிமையா பாடாத பாட்டு என்னத்துக்கு. நான் போட்டாப்பட்டியா ஆர்கெஸ்ட்ராவை நடத்துறோம், போட்டாப்பட்டிக்கு போட்டாப்பட்டிக்கெல்லாம் பாட்டு பாடுறது இல்லைங்க, மகிமைக்காக. பாஸ்டர் மகிமைக்காக நீங்க வருதே மகிமைக்காக, நீ போனாலும் மகிமைக்காக, நீ உட்கார்ந்தாலும் மகிமை, நீ நின்னாலும் மகிமை, நீ பேசினாலும் மகிமை, நீ கை தட்டினாலே மகிமை. ஆமென், ஆமென். வேற நிறைய பாயிண்ட் நீங்க வீட்டுல பார்த்துக்கோங்க. இந்த 3 பாயிண்ட். தேங்க் யூ லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஆவியை உற்சாகப்படுத்திட்டாரு, உங்களை தட்டிட்டாரு, உங்களை எழுப்பிட்டாரு. அல்லேலூயா வரட்டும். இந்த பெங்களூர்ல இந்த ஊர்ல மகிமைக்காகத்தான் வாழணும். புரிஞ்சுக்கோங்க. சண்டை பாஸ்டர் என்னங்க பிரச்சனை பண்ண பாஸ்டர் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். தோத்திரம் மகிமை என்னங்க இருக்கணும். சரி என்ன பாருங்க, மோசே மேல என்ன இருந்துச்சு, மோசேக்கு என்ன ஆசை இருந்துச்சு. ஆமா ஆமா, என்ன பார்க்கணும்னா இருந்தாரு மகிமை. என்ன பார்க்கணும் பாஸ்டரையா, 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 உங்க அழைச்சவருடைய மகிமை. இயேசு சொல்றாரு, இங்க பாருங்க, இயேசு சொல்றாரு போறதுக்கு முன்ன கெஸ்தமன சொல்றாரு, தகப்பனே, இங்க பாருங்க அந்த ஜபத்தை வீட்டுல போய் பாருங்க 17ஆம் அதிகாரத்துல, தகப்பனே நீர் கொடுத்த மகிமையை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். என்ன
என்ன கொடுத்துக்கிறாரு? யோவான் சுவார்த்தையில் நீர் கொட்ட மகிமைன்னா நான் அவருக்கு கொட்டுவிட்டேன். கர்த்தருடைய மகிமையை வாங்கிக்கின்னு வித்துனாக்க யூதாஸ் 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 கர்த்தருடைய மகிமை விக்கிற யூதாஸ் ஆண்டோடைய மகிமை விற்க பாக்குறியா? ஒரு அம்மா தருது, ஐயா ஐயா சர்ச்சு ரவுடி அம்மாவுக்கு வித்துட்டு போயிட்டாரியா, விக்கிறியா விக்கிறியா? பிச்சைக்காரனா இருந்த என்ன தேவன் மகிமைப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். பாஸ்டர் பாஸ்டர் புஸ்தகம் போது முட்டி போட்டு எப்படி அந்த மகிமை தானே உன்னை காப்பாத்துச்சு. இன்னைக்கு 100 பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு உனக்கு ஜம்போ இல்ல, உன் இஷ்டம் தானே, ஆகாது முடியாது. என்ன எந்த ஆங்காரம் இனிமேல் நமக்கு தேவையில்லை. நம்ம தலையில நம்ம மைண்ட்ல மகிமை இருந்தா போதும். பாஸ்டர்யா எங்கடா என்ன மினிஸ்டர் கூப்பிட்டா நான் அதே எங்க இருக்கிறேன். மகிமைக்காகப்பா கிண்டல் அடிச்சு போறதில்லை நான்ப்பா. மகிமைப்பா மகிமைப்பா மகிமை வேணும்ப்பா. எல்லாரும் ஏத்துக்கிறாங்களோ பரவாயில்ல, எல்லாம் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆண்டோடைய மகிமை இறங்கணும், ஆண்டோடைய மகிமை ஜனங்க பார்க்கணும். என் எல்லையில மகிமை இருக்குதோ? ஓ ஹல்லேலூயா. எந்த மகிமை ஆசை கிடையாது, எந்த மகிமை மேல வாஞ்ச கிடையாது. ஆனா நம்ம ஊழியர் செய்ய பார்க்கணும். என்னத்துக்கு என்னத்துக்குயா ஐயா? சீனாய் மலையில என்ன தெரியுமா இறங்குச்சு? தேவ மகிமை. ஆமென் சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்துங்க. செய்தி நான் முடிக்க போறேன். எல்லா டோட்டலா 5 நிமிஷத்துல முடியும். கையை உயர்த்துங்க. கொஞ்சம் கண்ணை கெட்ட மூடலாம், கெட்ட மூடலாம். இந்த மகிமை இல்லாத நான் என்னத்துக்கு? இந்த மகிமை இல்லாத நான் என்னத்துக்கு? இந்த மகிமை வராம நான் ஏன் வாழணும்? எதுக்கு நான் ஊழியம் செய்யணும்? மகிமை இல்ல, மகிமை போயிடுச்சு. இஸ்ரவேலை விட்டு மகிமை போச்சு போயிடுச்சுப்பா. யூதாஸ் யூதாஸ் போச்சலா. தேவனாகிய ஆண்டவரே, நீர் இறங்கினபடி நான் ஸ்தோத்திரம், நீர் எங்களை தொட்டபடி நான் ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் லார்ட். எல்லா தாய் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாரும் பெருமையா வேண்டாம், கை தூக்கி நன்றி சொல்லுங்க. எங்க கர்த்தர் நிற்கிறாரு, எங்க கர்த்தர் இருக்கிறாரு, எங்க கர்த்தர் அசைவாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கை எடுங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து 2 வார்த்தைகளை பேசி ஒரு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். Glory to God. Thank you. அப்பாவுடைய ஆசை, தெய்வத்தினுடைய ஆசை உன்னை மகிமைப்படுத்தணும். அதை கெடுத்துக்கலாமா? இனியாவது கெடுத்துக்கலாமா? தாழ்மை இருந்தால் உங்களுக்கு மறுபடியும் அந்த மகிமை கிடைச்சு. மகிமை இல்லாம எங்க போவாதீங்க. மகிமைக்காகத்தான் இன்னைக்கு இந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறாரு. மகிமைக்காகத்தான், கர்த்தருடைய மகிமைக்காகத்தான். நீங்க உயிரோடு இருக்குது ஆண்டவருடைய மகிமைக்காகத்தான். நீங்க சுகமா ஆனதே கர்த்தருடைய மகிமைக்காகத்தான். நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருந்தே கர்த்தருடைய மகிமைக்காகத்தான். நீங்க கை தட்டுறது கர்த்தருடைய மகிமைக்காகத்தான். இந்த ஃபெலோஷிப் கர்த்தருடைய மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான். நீ வந்திருந்த தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம். ரெண்டோட வாழ்த்துக்கள். இந்த இடத்துல முதல்ல வந்திருக்கு நான் நம்புறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையான ஒரு மனுஷன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏஎஸ்எஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நாங்களா ஜான்சனோட டீமாக 2 வருஷம் நான் பெங்களூரில் நாங்கள் ஜப பிரசிடென்ட் ஆகி ப்ரேயர் பிரசிடென்ட் ஆகி நான் இருந்தேன். 2 வருஷம் ஆன பிறகு நாங்கள்
அந்த பதவி இருக்கு. நிறைய மினிஸ்ட்ரி தொடர்ந்து வெளியே போயிட்டு இருக்கனால அந்த சொத்தை 2 வருஷத்துக்கு அப்புறம் மற்றவங்கள்ட்ட நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். அதில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பாஸ்டர் இருக்கிறார். இதே பெங்களூரில் சபை நடத்துகிறார். ஐயா நான் வரேன் நேற்று ஃபோன் பண்ணார். நீங்கள் வாங்க ஐயா 2 வாழ்த்துக்களை எங்களுக்காக சொல்லுங்க. வந்திருக்கிற கைத்தட்டி அவன் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இவ்வளவு நேரம் ருசிச்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் எதுக்கு தெரியுங்களாங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறது. ஆமென். இவ்வளவு சொல்லியும் அந்த இனிமையை ருசிக்கலைனாக்கா நான் வேற எங்கேயோ இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நிறைய நாள நான் கேள்விப்பட்ட இப்படி ஒரு ஐக்கியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு ஆசைப்பட்டா நான் ஊழியங்களின் நிமித்தமாய் ஹல்லேலூயா இன்னைக்கு எதுவும் இல்லை. சரி நேரத்தை வீணாக்காதபடிக்கு ஹல்லேலூயா எங்கேயாவது போலாமே அப்படின்னு யோசிச்சேன். சரி இந்த இடத்துல கூட்டங்கள் நடக்கிறதை ஹல்லேலூயா நான் அறிந்து சரி பாஸ்டர் கிட்ட கேட்டேன் நான் வரைக்குமா அப்படின்னு. ஹல்லேலூயா. வாங்க அதுல என்ன. ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இதுக்கு மேல நான் பிரசங்கம் பண்ணேனாக்கா என்ன அதிக பிரசங்கம் வைங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணிட்டாரு. அவர் பிரசங்கத்துக்கு என்ன பேரு? அதுக்கு பின்னால பண்ணா ஹல்லேலூயா. அதனால அதுக்கு நான் போல. ஆமென். அங்க போய் நான் நிக்க விரும்பல அந்த இடத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒண்ணு முடிச்சாருங்க மகிமை. ஏன்னா ஒரு பெரிய ஊழியத்துல என்னை அழைத்திருந்தார்கள். நான் பேரெல்லாம் சொல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அங்க அவர் சொல்லும்போது சொல்றார் பாஸ்டர் மகிமையை குறித்து பேசுங்க. ஆமென். என்ன பேசுங்க? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். அவ்வளவு பேரை நம்பி கர்த்தர் நாங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறாருன்னா அந்த பாரம் எனக்குள்ள. ஹல்லேலூயா. உடனே உடனே சொன்னப்பா நான் மகிமையை பேச விரும்பல, பார்க்க விரும்புறேன். ஹல்லேலூயா. நான் எப்படி ஆசையா இருக்கிறேனோ அங்க வருகிற ஜனங்களும் கேட்கணும்னு இல்லப்பா இன்னைக்கு அவர் உங்க மகிமையை பார்க்கணும். ஹல்லேலூயா. இதுதாங்க ஊழியக்காரருடைய பாரம். ஏதோ பேசணும், நல்லா பேசணும், நல்லா பாயிண்ட் கொடுக்கணும், நல்லா பிரசங்கம் பண்ணணும். ஓ ஹல்லேலூயா. கை தட்டி வந்துச்சா? ஹல்லேலூயா வந்துச்சா? இது இல்லைங்க மகிமை. அந்த மகிமை பேசுகிறது இல்லைங்க, அந்த மகிமை அனுபவிக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் an experience. நான் பேசினா ஒண்ணும் நடக்காது, ஆனா அனுபவிக்கிறவங்க மகிமை என்னன்னு சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அதுதான் வச்சு அனுப்புறாரு மகிமை. ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அழைப்பு விசேஷமானது. எனக்கு எப்பவுமே ஊழியக்காரருடைய கருத்தரங்களை கூட்டங்கள்ல கூப்பிட்டாங்கன்னாக்கா 2 பத்தி தான் அதிகமா பேசுவேன். அவங்க அழைப்பு, அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. அழைப்பு அசட்டை பண்ணாத, அபிஷேகத்தை இழந்து விடாது. ஹல்லேலூயா. நெவர் எவர் உங்க அழைப்பு குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியாம இருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உங்க வேலை என்ன தெரியுங்களாங்க? முழங்கால நின்னப்பா இது வரைக்கும் ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சேன், ஆனா இன்னைக்கு என் அழைப்பை நான் உறுதிப்படுத்திக்கிட்டு என் ஊழியத்தை செய்ய போறேன். அப்படி இருந்தா அந்த மகிமை ஊழியத்துல காணப்படும். ஹல்லேலூயா. இன்னொன்னு எல்லாம் இருந்து அபிஷேகம் இல்லை என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்சது பேதுரு, தோல்விதான். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொல்லுவேன், பிரதீப் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருக்குள்ள இருந்த அபிஷேகம் பெருகும் போது அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கிற விளைவு என்ன தெரியுமா? முதல் பிரசங்கம் 3000 பேர். ஹல்லேலூயா. 2வது 5000 பேர் சபைக்குள்ள சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ அவருடைய வாஞ்சைகள் என்ன தெரியுமா? அப்பா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொன்னா பாருங்க, கணுக்காலே, முழங்காலே, இடுப்பு நீந்தணும். ஹல்லேலூயா. நீந்தணும். அந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
உங்க அபிஷேகம் வரும் இங்க இல்ல. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. பேதுரு நடக்கிறாயா, நடந்தா நிழல் பட்ட இடத்துல எல்லாம் வியாதியஸ்தர். இதுதான் அபிஷேகம், இதுதான் வல்லமை, இதுதான் மகிமை. ஹல்லேலூயா. எனக்கு இது இருக்கியா, இதுல ஒரு திருப்தி இல்லையா, இன்னும் நடக்காததெல்லாம் என்ன கொண்டு கர்த்தர் செய்வாரியா. ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்குள்ள இருக்கதான் கர்த்தரை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான தெய்வ மனுஷன், நான் அதிகமாக கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு அப்படி அனல்லா இருக்கிறவங்களை தான் பிடிக்கும். என்னை பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா ஏதோ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கிருபையில மூத்த ஊழியக்காரர்களோடு கூட நிற்க கர்த்தர் அநேக இடங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒண்ணுதான் சொல்லுவாங்க, ஃபாதர் கூட உன்னை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறப்பா, ஆனா ஹல்லேலூயா ஒண்ணுதான் கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருந்தா. அதுதான் சொன்னாரு, என்ன தெரியுமா, எழும்பி பிரகாசி, மகிமை அதுதான் சீக்ரெட். ஹல்லேலூயா. அந்த மகிமை உதிக்கலன்னா நீங்க உதிக்க மாட்டீங்க. எப்பவுமே அஸ்தமனம் தான், எப்பவுமே அஸ்தமனம் தான். யாக்கோபு அஸ்தமித்த இடத்துல எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். ஆனா எப்போ மேல வேதம் சொல்லுகிறது, அவன் கடந்து போகும்போது அவன் இருந்த இடத்துல சூரியன் உதயமாயிடுச்சு, எழும்பிடுச்சுங்க. ஹல்லேலூயா. ரெண்டு பரிவாரம் வர்ற இடத்துல எல்லாம் லாபான் வந்தா அவனை மாத்திட்டாரு, ஏசா வந்தா அவனை மாத்திட்டாரு. அவன் ஊழியமே வேற. ஹல்லேலூயா. உங்க மேல அந்த மகிமை ஒதுக்கி, உங்க மேல அந்த மகிமை ஒதுக்கி. ஹல்லேலூயா. நீங்க போகிற இடமெல்லாம் ஏதோ ஒண்ணு போன ஊழியத்துல 3000 பேர் 5000 பேர் இல்லையா, நான் நடந்து போனா கூட என் நிழல் பட்ட இடத்துல ஹல்லேலூயா வியாதிப்பட்டவன் சுகமாய் எழுந்து ஓடும். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் ஜெபம் பண்ணப்பா, ஏதோ எல்லாம் செய்யற ஊழியத்தை நானும் செஞ்சுட்டு எனக்கு என்ன கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு வித்தியாசம், ஊழியத்துல ஒரு வித்தியாசத்தை காணிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல தேசங்களில கர்த்தர் ஹல்லேலூயா வாசல்களை திறந்தார். ஆமென். பெங்களூர்ல என் இடத்தை விட்டு வெளியே போகாதவன் இன்னைக்கு பல தேசங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம். ஒண்ணு சொல்றேங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை என்னைக்குமே குறைவா நினைச்சு அதை இழந்து ஏதோ வேற எதையோ பார்த்து உங்க கண்ணு போகாம சொல்லுங்க, என் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, என் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த அபிஷேகம் பெருகும் போது எல்லாம் பெருகும். ஹல்லேலூயா. ஒரு பெருக்கத்தை பார்ப்பேன். அந்த அபிஷேகம் என்ன உயர்த்தும், அந்த அபிஷேகம் என்ன நடத்தும், அந்த அபிஷேகம் என்ன யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கும். என் பலம் இல்ல, பராக்கிரமம் இல்லை, எனக்குள்ள ஒண்ணு கர்த்தர் வச்சுட்டா பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது கிட்ட இருக்கிற ஐயா டைம் ஜாஸ்தி கையில இருக்கிற கோலத்தான் கோலியாத் பார்த்தான். ஏய், நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கிறிய, ஆனா கர்த்தர் உள்ள ஒரு கல்லை வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற கல்லு யாருக்கு தெரியல, எதிரிக்கு தெரியல. ஐயா, உன்னை அழிக்கிறதுக்கு என் கையில இருக்கிற கோல் இல்ல, நான் ஏதோ ஒண்ணு யூஸ் பண்றதில்ல, எனக்குன்னு கர்த்தர் இப்ப பொறுக்கிட்டு வர வச்சாரியா. அந்த கல்லை வச்சுதான் உன்னை காலி பண்ண போறேன். உங்களுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கிறார், எதிரி பார்க்க முடியல. அதை வச்சு நீங்க எப்படிப்பட்ட ராட்சதனையும் வீழ்த்தி ஜெயமெடுத்து ஒரே நாள்ல பெரிய சவுலுக்கு மேல தூக்கிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இங்க இருந்து எரிச்சல் வருது. நான் ராஜா, எனக்கு இல்லாத மகிமை அவனுக்கா. இன்னைக்கு உங்களை அப்படி உயர்த்துவதற்கு ஒரு மகிமையுள்ள அபிஷேகம், ஒரு மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கும். நம்புறவங்க மாத்திரம் அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுச்சி நிக்கலாமா. நம்ம முடிக்க போகிறோம். இதுக்கு மேல நான் எதையும் பேச விரும்பல. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கும் போது என்னோடு பேசினா என் ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த அபிஷேகம்
இனி இந்த கடைசி காலத்துல ஏதோ இருக்குது நாளை வச்சு ஓட்டிட்டு போலாயா, ஏதோ நடக்குது நடக்கட்டும், கொடுக்குறது கொடுக்கட்டும், ஆகுறது ஆகட்டும் அப்படின்னு ஏதோ ஒன்றால திருப்தியா இருக்கிற ஊழியத்தை அல்ல, ஆயிரங்களை 10,000ங்களை கர்த்தருக்கென்று சுதந்திரித்து அவர் மகிமையை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும்படியா என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஓட்டையா இல்லையா, ஓட்டைய மூடி நிரம்பி வழிய பண்ணு. எனக்கு எப்பவுமே நிரப்புங்கப்பா பாட்டு பிடிக்காது, நிரம்பி வழியணும். நான் மட்டும் நிரம்பி இருந்தா எனக்கு ஆசை இல்ல, எனக்குள்ளந்து பாயுது. ஆயிரங்களை செழிப்பாக்கி ஹல்லேலூயா ஒரு எழுப்புதலை கொடுக்கணும். நிரம்பி வழிகிற பாத்திரம். ஓ ஷபலதா நீகபோ யாந்தரவா. ஓ நிரம்பி வழிகிற பாத்திரம். உன்னை கர்த்தர் நிரப்புகிறவராய் அல்ல, உனக்குள்ளந்து இப்ப வழியணும் வழியணும் வழியணும். ஓ பக்கத்துல இருக்கிறவங்க நிக்க முடியாதபடிக்கு ஒரு அபிஷேகம் வழியணும், அபிஷேகம் வழியணும். ஓ thank you Jesus. எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி. எங்களை கொண்டு நீ செய்ய போகிற மகிமையான உங்கள் மகிமை வெளிப்படுத்துகிற ஊழியங்களுக்காய் நன்றி. ஐயாவை ஆசீர்வதிங்க. இந்த கனமான ஊழியத்தை அவரை நம்பி கொடுத்திருக்கிறாங்க, நம்பி கொடுத்திருக்கிறாங்க. அதே அபிஷேகம், ஓ அதே மகிமை தரிசனம். இந்த எழுப்புதலுக்கு இதுதான் வேணும்பா, இந்த எழுப்புதலுக்கு இதுதான் வேணும்பா. வேற தரிசனங்கள்லாம் உதவாது. ஓ அந்த மகிமையை பார்க்கிற தரிசனம் உள்ள ஊழியக்காரர்களை இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல நீர் எழுப்பி தரப்போகிறதற்காய் நன்றி. ஐயாவை எழுப்பி இருக்கிறதற்காய் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் விரிவாகட்டும். அநேகர் தகப்பனை ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு போகிறாங்க, ஒரு வைராக்கியத்தோடு கூட கலக்குகிறவர்களா எழும்பட்டும்பா. இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு நம்முடைய ஊழியக்காரர்களை பார்க்கிறவங்க சொல்லணும்பா. அப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்க பட்டணங்கள் அசைக்கப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், உன்னுடைய மகிமை வெளிப்படட்டும். எல்லாவற்றையும் பாதத்தில் தாழ்த்தி எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையுள்ள ஜெயம் கொடுக்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி ஒரு நாள் ஒரே ஒரு நிமிஷம் உட்காருவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்.